கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில் நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆலய வளாகத்தில் வந்து அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரையும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துதலை நான் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த காலை தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 2வது வார்த்தை. எல்லாரும் எடுத்து தேவ சமூகத்தில் 689வது பக்கம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 34வது சங்கீதம் 2வது வார்த்தை வாசிக்கலாமா? கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான வார்த்தையை அருமையான தேவனுடைய ஊழியக்காரராக இந்த உலகத்தில் மின்னி பிரகாசித்த தேவ மனிதனாகிய தாவீது பாடின சங்கீதம். எந்த சூழ்நிலையில் பாடினார்னு மேலே தலைப்பு பாருங்களே, அந்த டைட்டில் மேலே ஒரு கமா கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துருக்கு பார். தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம். அபிமெலேக்கு முன்பாக வேஷம் மாறி துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம். அப்படின்னா ஒரு நெருக்கமான காலத்தில், ஒரு துக்கமான காலத்தில், ஒரு துரத்தி விடப்படக்கூடிய காலத்தில், ஒரு தரிசனத்தை விட்டு தரிசனமே இல்லாத ஒரு இடத்தை நோக்கி ஓடக்கூடிய ஒரு காலத்தில், எல்லாராலும் பகைக்கப்பட்டு ஊழியத்தை விட்டே தள்ளப்பட்ட ஒரு காலத்தில் பாடின பாடல் தான் இந்த சங்கீதங்களின் பாடல். இதில் அவர் சொல்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். ஒரு மனிதனுக்கு மேன்மை எப்படி இருக்குன்னா, கர்த்தருக்கு உள்ளதான் அந்த மேன்மை இருக்கிறது. கர்த்தருக்கு வெளியில் வர்ற மேன்மையெல்லாம் நிலையான மேன்மை அல்ல. அது கொஞ்ச நாள் தோன்றி மறைந்து போகிற புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அந்த புல்லு மேல் இருக்கிற பூவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது ஒரு நிழலுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது காலையில் தோன்றி மாலையில் மறைகிற சூரியனுக்கு அது ஒப்பாய் இருக்கிறது. அதெல்லாம் கொஞ்ச காலம் தோன்றி மறைகிற மேன்மை. கர்த்தருக்குள் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற மேன்மை நித்திய 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 காலமாக அது அவனுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் நிலைத்திருக்கிற மேன்மை. தாவீதுக்கு ஒரு வார்த்தை சொன்னார், சவுளை விட்டு விலக்கினது போல என் கிருபை நான் உன்னை விட்டு விலக்கவே மாட்டேன், அது நித்திய கிருபையாய் உனக்கு இருக்கும், உன் சந்ததிகளின் சந்ததிகளுக்கு அது எப்பொழுதுமே அந்த கிருபை இருக்கும் என்று சொல்லி எப்படி ஒரு நித்திய கிருபையை கர்த்தர் தாவீதுக்கு அருளினாரோ, அதுபோல் நமக்கு ஒரு நிச்சயமான நிலையான ஒரு மேன்மை எங்கே இருக்குதுன்னா, கர்த்தருக்கு உள்ளதான் நமக்கு இருக்கிறது. வேதம் சொல்றது, கிறிஸ்துவுக்குள் என்னை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு வெற்றி இருக்கு. கர்த்தருக்குள் உங்கள் ஆத்துமா மேன்மை பாராட்டணும். பாருங்க, இந்த மேன்மையை குறித்து இந்த நாட்களில் நான் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பேசும்படி ஆவியானவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அவருடைய ஒத்தாசையோடு அந்த மேன்மையை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்க, துரத்தி விடப்படுகையில் வேஷம் மாறி நிற்கிற பொழுது தன்னுடைய உருவத்தையே மாற்றிக்கொண்டு எச்சில் தன்னுடைய உதடுகள் வழியாய் வலிய ஒரு பைத்தியக்காரனை போல அவன் நின்ற பொழுது இந்த பாடலை பாடுகிறான். எப்படி? என் ஆத்துமா கர்த்தருக்குள்ள மேன்மை பாராட்டுகிறது. நீங்கள் ஆதியாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எனக்காக எடுத்துக்கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அங்கு ஒரு மனிதனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, காயினை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை இருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம் 4:7. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாது இருந்தால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மேன்மை உண்டாக வேண்டுமென்றால், ஒரு மனிதனுக்கு மேன்மை கிடைக்க வேண்டுமென்றால், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மேன்மையாய் வாழ வேண்டுமென்றால், கர்த்தர் காயினை பார்த்து சொல்றார், நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? அப்ப எந்த ஒரு மனிதன் நன்மையான வழியில வாழ்றானோ, நன்மை செய்கிறானோ, உதவி செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்கிறானோ, வேதம் சொல்கிறது, ஏசப்பா நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாராம். நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருமா.
அப்ப நன்மை எல்லாம் பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்ப நன்மை செய்கிற மனுஷன் பரத்தினுடைய ஒத்தாசையோடு அந்த உதவியோடு தான் அவன் நன்மை செய்கிறான். அதனால வேதம் சொல்லுது, உதவி செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவங்களுக்கு நீ என்ன செய்யணும். அவர் நன்மை செய்கிறவராகவே இந்த உலகத்தில் அலைஞ்சாராம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதம் நம்மளால முட்டிந்த அளவுக்கு பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாய் நம்ம சுற்றி திரியணும். நன்மை செய்யும் பொழுது அந்த காரியம் தேவனை மகிமைப்படுத்துகிறது. அருமையான தம்பி தங்கச்சி, அந்த காயினை பார்த்து கர்த்தர் சொல்றார், முதல் பிறப்பு அவன் தான். ஆதாமை ஏவாளை கர்த்தர் உருவாக்கினார், படைத்தார். ஆனால் மனிதனாய் பிறந்த முதல் மனிதன் காயின். அந்த காயினை பார்த்து சொல்றார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை வரும். இந்த மாசம் நீ மேன்மையாய் வாழணுமா, நன்மை செய்ய, உதவி செய்ய திராணி இருக்கு இல்லையா, கர்த்தருக்கென்று உதவி செய்ய உனக்கு தைரியம் இருக்கு இல்லையா, பலன் இருக்கு இல்லையா, உனக்கு சமயம் இருக்கு இல்லையா, சந்தர்ப்பம் இருக்கு இல்லையா, நீ எவ்வளவு காரியங்களை செய்யலாம். எத்தனையோ பேருக்காக நீ ஜெபிக்கலாம், எத்தனையோ பேருக்கு நீ சத்தியத்தை சொல்லலாம், எத்தனையோ பேருடைய கைகளை தாங்கலாம். யோபு சொல்றார், நான் பிறருக்கு கண்ணா இருந்தேன், பிறருக்கு நான் காலா இருந்தேன், பிறருக்கு நான் வெளிச்சமா இருந்தேன், பிறருக்கு நான் ஊன்றுகோலா இருந்தேன், அநேகரை நான் என்னுடைய பலத்தால் அவர்களை நான் தாங்கினேன், உதவி செய்தேன், அநேகருக்கு நான் ஒரு பாதுகாப்பா இருந்தேன்னு சொல்றாரு. நீங்களும் இந்த உலகத்துல யாருக்காவது முடிந்தா தினந்தோறும் நன்மை செய்யுங்க. நன்மை செய்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மையை செய்வார். வேதம் சொல்லுது, எதை விதைக்கிறாயோ அதையே கர்த்தர் உனக்கு அறுக்க பண்ணுவார். அப்ப நன்மை செய்யும் பொழுது கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில நன்மை செய்வார். யோபு பாருங்க, தன் சிநேகிதனுக்காக ஜெபித்தான். எப்படிப்பட்ட சிநேகிதர் தெரியுமா? முள்ளு போல அவனை குத்தினவர்கள், முள்ளு போல அவனுடைய வாழ்க்கையில வேதனை கொடுத்தவர்கள், எப்படியாவது அவனை குற்றப்படுத்தி அவனை மனமடிப்பு ஆக்குவதற்காக அந்த நண்பர்கள் பேசினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனா அப்படிப்பட்ட குற்றப்படுத்தின நண்பர்களுக்காகவும் அவன் ஜெபம் பண்ணினான், நன்மை செய்தான். வேதம் சொல்கிறது, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், இன்னும் துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அருமையானவர்களே, அப்படித்தான் ஏசப்பா நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்ப எவ்வளவு நன்மை செய்கிறியோ அவ்வளவு மேன்மைகளை கர்த்தர் உனக்கு தருவார். இந்த வேத புஸ்தகத்துல ஒரு அருமையான மனிதன் சேஷ்ட புத்திர பாகமாய் பிறந்து முதல் சத்துவமாய் இந்த உலகத்துல வாழ்ந்து கடைசியில சாபத்தை அவன் சம்பாதித்து கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம், ஆதியாகம புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 3வது வார்த்தை, 67வது பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு கடைசி நாளில் தன்னுடைய 12 பிள்ளைகளையும் கூப்பிட்டு நிறுத்தி அவர்கள் ஒவ்வொருவரையும் கடைசி காலத்தில் நடக்க போற சம்பவங்களை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு கோத்திரத்தையும் ஆசீர்வதிக்கிறார். அதில் இவருக்கு முதல் பிறந்த பிள்ளை ரூபன். இந்த ரூபனை அவர் கூப்பிட்டு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறார் என்பதை இந்த 3வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை எழுதப்பட்டிருக்கு. வாசிக்கலாமா? 49ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனம். ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், முதல் சத்துவம். எனக்கு உண்டானதில் எல்லாவற்றிலும் உனக்கு 2 மடங்கு கொடுக்கப்படணும். ஏன்னா நீ தான் என்னுடைய இந்த பூமியில எனக்குன்னு வாரிசாய் நீ கொடுத்த முதல் பலன், முதல் சத்துவம். அவர் சொல்றாரு பாருங்க, நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷித்தமானவன். அப்ப முதல் பிறக்கிற எல்லாருமே எப்படிப்பட்டவர்களா? முதற் பலனானவர்கள், மேன்மையில் பிரதானமானவர்கள், வல்லமையில் விசேஷித்தமானவர்கள். என் சத்துவம், என்னுடைய இது பலன் என்று சொல்றார். இது போலதான் ஊழியத்திலையும் முதன்னு பிறந்த பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த மேன்மை உண்டு. நீங்க கர்த்தருக்கென்று எழும்பும் பொழுது உங்களை கர்த்தர் ஒரு விசேஷித்த நபர்களாய் வைத்திருக்கிறார். இங்கு பாருங்களே, இந்த யாக்கோப்புக்கு 12 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஆனால் முதல்ல பிறந்தவனை பார்த்து அவர் சொல்றார், நீ என் சேஷ்ட புத்திரன், நீ எனக்கு விசேஷித்தமானவன். இந்த உலகத்துல எனக்கு வாழ்க்கையே இல்லாத பொழுது எனக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்து அந்த வாழ்க்கையில பிறந்த முதல் வாரிசு, என்னுடைய தலைச்சன் பிள்ளை. அதனால நீ எனக்கு விசேஷித்தமானவன். ஆனா அந்த விசேஷித்தமானவனுக்கு எப்படிப்பட்ட வாழ்த்துதல் சொல்லணும்? தலைச்சன் பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி வாழ்த்து சொல்லுவோம்? முதல் பிறந்த பிள்ளைக்கு நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை வைத்திருப்போம்? ஆனா இவர் சொன்ன வார்த்தைகளை பாருங்களேன். 4வது வசனம், தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையில் மேல் ஏறினானே. சபிக்கிறார். அப்ப 12 பேத்துக்கு ஆசீர்வாதம் சொல்ல வந்து நின்னவரு முதல் மகனை விசேஷித்தமானவன் என்று சொன்னாரு, ஸ்தேத்திர புத்திரன் என்று சொன்னாரு, என் சத்துவம் என்று சொன்னாரு, என் முதற்பலன் என்று சொன்னாரு, நீ படைப்புல பிறப்புல விசேஷித்தமானவன் என்று சொன்னாரு. ஆனா அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது சொல்றாரு, நீ தளம்பினவன், தண்ணீரை போல ஒரு இடத்துல நிலை இல்லாமல் தளம்பி கொண்டிருந்தவன், நீ என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய மஞ்சத்தின் மேல் நீ ஏறினவன். இவன் செய்த ஒரு தவறை வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 22வது வசனம்,
ஒருவேளை நீங்கள் படிக்கும் பொழுது அதை கவனம் இல்லாமல் படித்து கடந்து போயிருப்பீங்க. இவன் செய்த ஒரு துணிகரமான பாவத்தை இங்கு வேதம் சொல்லுகிறது. 35ஆம் அதிகாரம் 22வது வசனம். இஸ்ரவேல் இந்த தேசத்தில் தங்கி இருக்கும் பொழுது ரூபன் போய் தன் தகப்பனுடைய மறுமணியாட்டியாகிய பில்காலோடு சயனித்தான். அதை இஸ்ரவேல் கேள்விப்பட்டான். இவன் செய்த மிகப்பெரிய ஒரு கொடூரமான தவறு, தன்னுடைய சித்தியோடு தன்னுடைய வாழ்க்கையை இணைத்து கொண்டான். தவறான ஒரு வாழ்க்கையை தன்னுடைய குடும்பத்திலேயே அவன் வாழ்ந்தான். இதன் நிமித்தம் அவன் இஸ்ரவேல் வேதனை அடைந்தான், துக்கம் அடைந்தான், கண்ணீர் வடித்தான். தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சஞ்சலத்தை அவன் அடைந்தான் என்று வேதம் சொல்கிறது. அதை மனதிலே வைத்திருந்து கடைசி நாள்ல சொல்றான், நீ துணிகரமா என்னுடைய மஞ்சத்துல ஏறினவன் அல்லவா? உன் தகப்பனுடைய மஞ்சத்துல நீ ஏறி நின்று உன் தகப்பனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு துக்கத்தை உருவாக்கினவன் அல்லவா? என்னுடைய பாளையத்துல மிகப்பெரிய கலக்கத்தை உருவாக்கினவன் அல்லவா? என்னுடைய எல்லைகளில் மிகப்பெரிய ஒரு தீட்டை உருவாக்கினவன் அல்லவா? லேவியராமத்துல சொல்றாரு, இதோ தகப்பனுடைய நிர்வாணம் என்று சொல்றார். அந்த காரியம் தகப்பனுடைய நிர்வாணப்படுத்தின காரியம் என்று சொல்றார். இவன் பாருங்கள், தகப்பனுக்கு தெரியாமல் தன்னுடைய சித்தியின் இடத்துல தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தபடியினால் ஆசீர்வாதத்தை பெற வேண்டிய அவன் இப்பொழுது எப்படிப்பட்ட காரியத்தை பெற்றுக்கொண்டான் பாருங்க, சாபத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அவர் என்ன சொல்றாரு, நீ மேன்மை அடைய மாட்டாய். அங்க அவர் சொல்றாரு, காயினை பார்த்து நன்மை செய்தால் மேன்மை. அப்ப தீமை செய்தா நம்முடைய வாழ்க்கையில மேன்மை அடையவே முடியாது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருக்குள்ள நீ மேன்மை அடையணும்னா நீ முதலாவது நன்மை செய்ய பழகிக்கொள். உனக்கு திராணி இருக்கும் பொழுது, உனக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது, உனக்கு வசதி இருக்கும் பொழுது, உனக்கு சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது, உனக்கு கால சூழ்நிலைகள் சரியே அமரும் பொழுது, எதையாவது ஒரு நன்மையை நீ செய்ய கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உன் வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உன்னுடைய வாழ்க்கையில மேன்மையாய் கொடுப்பார். இன்னும் பாருங்களேன், உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வசனம். இந்த வசனம் படிச்சாலே மனசுக்குள்ள ஒரு கிளுகிளுப்பு வரும், ஒரு சந்தோஷம் வரும். நமக்கு கர்த்தர் இதை செய்ய மாட்டாரான்னு நம்ம நினைப்போம். ஆனா அதை பெற்றுக்கொள்வதற்கு 2 ஆலோசனைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். 257வது பக்கத்தை எடுத்துக்கொள்வோம், வாசிக்கலாமா? உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பார். அதுல இருந்து நீங்க பின்னாடி படிச்சுட்டு போனீங்கன்னா எல்லாமே ஆசீர்வாதமான வார்த்தை. 3வது வசனம் பாருங்க, பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, உன் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் நிலத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் மாடுகளின் பெருக்கம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் மந்தை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் கூட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. இதெல்லாம் நமக்கு நடக்கணும்னு நமக்கு ரொம்ப ஆசையா இருக்கு இல்லையா? ஆனா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அங்க 2 ஆலோசனை அவர் சொல்றாரு. ஒண்ணு கவனி, நீ என் கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கணும். கர்த்தர் உன்னை இந்த பூமியில மேன்மையா வைக்கணும்னா நீ அவருடைய கட்டளைகளின் படி நடக்கணும். கர்த்தர் சவுலை பார்த்து ஒரு கட்டளை கொடுத்தாரு, நீ அமலேக்கோடு யுத்தம் பண்ணும் பொழுது அமலேக்கில் யாரு மேலே நீ இறக்க வைக்கக்கூடாது. சிறு பிள்ளைகளில் இருந்து, ஆடு மாடுகளில் இருந்து, பெண்களில் இருந்து, ஆண் புத்தர்களில் இருந்து ஒருத்தர் மேலே இறக்க வைக்காம எல்லாவற்றையும் நீ சங்கரித்தரணும். ஏனென்றால் அவர்கள் இஸ்ரவேலருக்கு வழிமறித்தார்கள், அதை என் இருதயத்தில் வைத்திருக்கிறேன். எவ்வளவோ நாளாய் அதை இருதயத்தில் நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன். என் ஸ்தானத்தில் நீ ராஜாவாய் மாறினபடியினால் நீ எனக்கு பதிலாக அந்த யுத்தத்தில் நின்று நான் என்ன நினைக்கிறேனோ அதை நீ செய்து முடிக்கணும். நீ என்ன பண்ணணும்? அந்த யுத்தத்தில் அமலேக்கு முற்றிலும் நீ சங்கரிக்கணும். அந்த இடத்துல எந்த ஒரு தாட்சணையும் நீ பார்க்க கூடாது, எந்த ஒரு பரிவு நீ பார்க்க கூடாது, எந்த ஒரு முகத்தாட்சணையும் நீ பார்க்க கூடாது, எல்லாவற்றையும் நீ சங்கரிக்கணும். அதுதான் தேவன் கொடுத்த கட்டளை. தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு வேதம் சொல்கிறது, நீ கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி. கர்த்தர் நமக்கு சொன்னாருன்னா நம்ம கவனமா இருக்கணும். மோசேயிட்ட முதல்ல கர்த்தர் சொன்னாரு, கண்மலையை பார்த்து அடின்னு சொன்னார். 2வது முறை இன்னொரு முறை சொல்றாரு, கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார். முதல்ல அவர் கண்மலையை அடின்னு சொல்றப்ப மோசே அடித்தாரு, கண்மலையிலிருந்து தண்ணி புறப்பட்டது. 2வது முறை அதே கண்மலை தான், அதே தேவன் தான், அதே மோசே தான். ஆனா கர்த்தர் இந்த முறை மாத்தி சொன்னாரு. என்ன சொன்னாரு? கண்மலையை பார்த்து பேசு, உனக்கு தண்ணீர் வரும் என்று சொன்னாரு. ஆனா மோசே என்ன பண்ணாரு? ஏற்கனவே அவர் அடிச்சு 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 பழக்கப்பட்டவர், கோபம் வந்த பொழுதெல்லாம் அவர் ஏதோ கோபமாய் செயல்பட்டவர். இப்ப என்ன பண்ணிட்டாரு? பேச வேண்டிய இடத்துல அடித்தாரு. இங்க வேதம் சொல்லுது, நீ என் கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய
கவனமாய் இருக்கும்படி. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் சொல்றத கொஞ்சம் கவனமா கவனிக்கணும். நினிவேவுக்கு போய் என்று கர்த்தர் தீர்க்கதரிசியாக யோனாவுக்கு சொன்னார். யோனா தீர்க்கதரிசி, அவங்க அப்பாவும் தீர்க்கதரிசி, 2 தலைமுறை அவங்க தீர்க்கதரிசியா இருக்கிறாங்க. அந்த தீர்க்கதரிசனத்தில் கர்த்தர் சொல்றாரு, நினிவேவுக்கு போய் மகா நகரமாக்கி அந்த நினிவேவுக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னார். அப்ப அவர் சொன்னதை இந்த யோனா எந்த அளவுக்கு கவனித்தான் என்பதை அடுத்த வார்த்தை சொல்கிறது. தன்னுடைய சொந்த பணத்தை கூலி கொடுத்து தன்னுடைய பணத்தை செலவு செய்து அவன் தர்சீசுக்கு புறப்பட்டு போனான். அப்ப கர்த்தர் சொன்னது என்ன? நினிவேவுக்கு தானே போ சொன்னாரு. ஆனா இவன் எங்க போறான்? தர்சீசுக்கு போறான். அப்ப தேவன் சொன்னதை வேதம் என்ன சொல்லுது? நீ அவருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி. அப்ப கர்த்தர் சொன்னதை அவன் செய்யாம கர்த்தர் சொல்லாததை அவன் செய்யறான். அவன் போன அந்த கப்பல்ல பாருங்க, அந்த துரதிர்ஷ்டவசமா அவன் ஏறின கப்பல்ல எவ்வளவு சரக்குகள் வருது. எத்தனையோ வருஷமா சம்பாதித்து நாடு கடந்து பொருளை கொண்டுட்டு வர்றாங்க. வெளிநாடுகளில் போய் சம்பாதித்து அந்த பொருட்களை எல்லாம் கப்பலில் ஏற்றிட்டு வர்றாங்க. இவன் போய் ஏறின அந்த சூழ்நிலையில் கப்பலில் சேதம் உண்டாச்சு, கடல் அலைகள் உண்டாச்சு, பெருங்காற்று உண்டாச்சு. கர்த்தர் அவைகளை அனுமதித்தாரு. கடைசியில் அவங்க கேட்குறாங்க, ஜீவன் தப்ப என்ன பண்ணுறது? எல்லா பொருள்களையும் தூக்கி கடலில் போடுறாங்க. இது காரணவாதி யார் தெரியுமா? யோனா. யோனாவுடைய கீழ்ப்படியாம அந்த கப்பலில் இருக்கிற அத்தனை சரக்குகளையும் கடல்ல போடும்படியாய், அத்தனை மனிதனுடைய உழைப்புகளும் விருதாவாய் போகும்படி, வேஸ்டா போகும்படி, ஊற்றுக்கண்கள் வீதியில பாயும்படி எல்லா கஷ்டப்பட்டு சம்பாதித்த பொருள் எல்லாம் கடலுக்குள்ள கொண்டு வந்து போடுறான். வருத்தத்தோடு போடுறான். ஏன் இப்படி நடக்குது? காரணம், ஒரு யோனா அந்த கப்பலுக்குள்ள பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறான். ஒரு யோனாவுக்கு அந்த கப்பல்ல அவங்க சீட்டு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு யோனா படுப்பதற்கு அவர்கள் வீட்டுக்குள்ள, அந்த கப்பலுடைய வீட்டுக்குள்ள இடம் கொடுத்திருக்கிறாங்க. அதை இடம் கொடுத்ததுனால தாங்க இவ்வளவு பெரிய சேதாரம் உண்டானுச்சு. பவுல் சொல்றாரு, இந்த கப்பல் பிரயாணத்தில் சேதம் உண்டாகும் என்று நான் காண்கிறேன், நம்ம புறப்பட வேண்டாம், இது வழியில் ஆபத்து உண்டாகும் என்று கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார் என்று சொல்லி அங்க இருக்கிற 247 பேருக்கும் எச்சரிப்பு கொடுத்தார். ஆனா அவர்கள் சொன்னாங்க, மாலுமியை நம்பினார்களாம். தீர்க்கதரிசி ஆகிய பவுலை நம்பாமல், ஊழியக்காரனாகிய பவுலை நம்பாமல், ஊழியக்காரன் சொல்கிற வார்த்தையை அசுசிப்படுத்தி அதை அசட்டை பண்ணிட்டு புறக்கணித்துட்டு மாலுமியை நம்பினார்கள். மாலுமி என்ன சொன்னாரு? அழகான தென்றல் காற்று அடிக்குது, அழகான காற்று அடிக்குது, காரியம் கைகூடி வந்துடும், நம்ம புறப்படலாம் என்று சொல்லி அவன் மாலுமி சொன்னதை நம்பி அவர்கள் காற்று திசையை நோக்கி, காற்று அடிக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்து புறப்பட்டார்கள். கொஞ்ச தூரத்துக்குள்ள, கொஞ்ச நேரத்துக்குள்ள, கொஞ்ச நாள்களுக்குள்ள அந்த தென்றல் காற்று மாறி கிளியோத்தான் என்று சொல்லப்பட்ட கடும் காற்று அந்த கப்பலின் மேல் மோதினது. அத்தனை சரக்குகளும் கடலிலே தூக்கி வீசப்பட்டது. அந்த கப்பலும் உடைந்தது. கப்பலில் இருந்த அத்தனை பேர் தண்ணிக்குள்ள விழுந்தார்கள். அவர் பவுல் சொல்றாரு, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றும் எனக்கு அற்று போயிற்று. அவர் சொல்றாரு அவர்களை பார்த்து, இதுக்கு தான் நான் வழியிலே சொன்னேன், ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்க என் பேச்சை நம்ப மாட்டேன். நீங்க பாருங்க, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய இழப்புகள். நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஏன் மேன்மை குறையுது தெரியுமா? எங்கேயோ நம்ம நன்மை செய்யாமல் தீமை செய்து கொண்டு இருக்கிறோம். எங்கேயோ கர்த்தருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் நம்முடைய கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாய் செய்து கொண்டு இருக்கிறனால தான் நம்முடைய வாழ்க்கையில நன்மைக்கு பதிலாக தீமையும் வேதனையும் கண்ணீரும் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகி கொண்டு இருக்கிறது. பாருங்கள், கர்த்தர் சொல்றாரு, நீ அவருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானா உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் உன்னை மேன்மையா வைப்பார். அப்ப மேன்மை அடையணும்னா கட்டளையை கை கொள்ளணும், உண்மையாய் செவி கொடுக்கணும். செவி கொடுத்தல் ரொம்ப நல்லது. செவி கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அதே தாவீதை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னாரு, நீ போய் முசுக்கொட்டை செடியில் உட்கார்ந்துரு, அங்கிருந்து ஒரு சத்தம் புறப்படும், அந்த சத்தம் புறப்படும் பொழுது நீ எழும்பினேனா நான் உனக்கு முன்னாடி யுத்தத்திற்கு போவேன். அந்த முசுக்கட்டை செடியில் எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கணும் தெரியாது, எத்தனை நாட்கள் உட்கார்ந்துருக்கணும் தெரியாது, எப்ப சத்தம் கேட்கும் தெரியாது, அதுவரையும் என்ன பண்ணணும்? அமைதியா உட்கார்ந்துருக்கணும். படையெல்லாம் குயட்டா இருக்கணும், எல்லாம் நிசப்தமா இருக்கணும். ஏன்னா அதுக்குள்ள இருந்து சத்தம் எப்படி கேட்கும்? அது ரொம்ப லவுடு ஸ்பீக்கரா கேட்காது, மென்மையான ஒரு சத்தமா கேட்கும். பாருங்க, எலியா அந்த மலை மேல ஒளிந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் சொல்றார், உனக்கு இங்க என்ன வேலை? நீ நேற்றைய நாள்ல இதோ ஆகாப்ப கிடுகிழங்க பண்ணினியே, ஆகாப்புக்கு முன்னாடி 480 பொய் தீர்க்கதரிசிக்கு முன்னாடி, 480 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்னாடி நான் கர்த்தரே தேவன் என்பதை உன்னை கொண்டு நிரூபித்தேனே. இன்னைக்கு ஒரு ஏசபேல் சொன்னதை நம்பி பயந்து ஒளிந்து வந்து இந்த கோயிலுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற, உனக்கு இங்க என்ன வேலை? வெளியே வா.
அப்போ பலவிதமான சத்தம் உண்டானது, கடைசியில் மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அந்த மெல்லிய சத்தத்தில் கர்த்தர் இருந்தார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நீ காத்திருக்கிற இடத்துல மெல்லிய சத்தம் உண்டாகும் தம்பி தங்கச்சி. நீ கர்த்தருக்காய் காத்திரு. கர்த்தருக்குடைய சத்தத்துக்காய் உன்னுடைய செவிகளை திறந்து வைத்துப்பா. நீ மெல்லிய சத்தத்தை கேட்க முடியும் தேவனுடைய பிள்ளைகளே. இப்போ பாருங்க, அவ்வளவு பெரிய யுத்த புருஷன் தாவீது. அவன் ஒரு சொடக்கு விட்டா எப்பேற்பட்ட ஆளையும் தூக்கிட்டு வந்துடுவான். கோலியாத்தை தூக்குனவன் 200 பேர்த்த கொன்னு 200 பேர் தோலை அறுத்து கொண்டு வந்து ஒரு மீகாலை தனக்கு மனைவியாய் கொண்டவன். அவன் வேதம் சொல்லுகிறது, அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன், அவன் காரிய சமத்திரன், அவன் அழகுள்ளவன், அவன் போகிற இடமெல்லாம் ஜெயம் கொண்டு வருகிறவன். ஆனா அப்பேற்பட்ட திறமையுள்ளவனை கர்த்தர் மட்டங்கட்டித்து உட்கார பண்ணினார். உட்கார், நீ உன் திறமையை நம்பி ஓடக்கூடாது. உன் முன்கோபத்தை நம்பி நீ ஓடக்கூடாது. உன்னுடைய ஞானத்தை நம்பி நீ ஓடக்கூடாது. அந்த முசுக்கட்டை செடி அடியில் நீ முழங்கால் படிட்டு இதோ அமர்ந்து உட்கார்ந்து அதில் சத்தம் கேட்கிற வரை நீ காத்திரு. வேதம் சொல்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே உன் வழிகளை ஆசீர்வதிப்பார். அவரே உன் வழிகளை வாக்கிய பண்ணுவார். கர்த்தருக்கு காத்திரு, அப்பொழுது உன்னுடைய வழிகள் எல்லாம் அவர் வாக்கிய பண்ணுவார். நீ காத்திருக்க வேண்டிய ஒரு காலத்துல காத்திருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளை. அமைதியா இருக்க வேண்டிய காலத்துல அமைதியா இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளை. நீ அவருடைய வழிகளுக்கு உண்மையாய் செவி கொடுக்கணும். அவர் சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகளுக்கு நீ உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையா வைப்பார். பாருங்க, பேதுருடைய படகுல மீனே இல்லைங்க. விடிய விடிய மீன் பிடிக்கிறாங்க. மீன் பிடித்து களை தெரிந்தவனுங்க. அவன் பிறந்த நாள்ல இருந்து மீன் பிடித்தவன். அவனுக்கு தெரியாத எங்க மீன் பருவம் வைக்கும், எங்க வலை போட்டா மீன் கிடைக்கணும் அவனுக்கு தெரியும். ஆனா அன்னைக்கு ராத்திரி மீனே கிடைக்கலங்க. ஏன் கிடைக்கல? அடுத்த நாள் காலையில கர்த்தர் அந்த படகுல ஏறணும்னு தேவ சித்தங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறைவு வருதுன்னா அதுல தேவனுடைய ஒரு நிறைவு இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு குறைவின் நடுவில் தான் நிறைவுள்ளவர் கடந்து வருவார். அவனுக்கு ஒருவேளை படகுல மீன் கிடைச்சிருந்தா அவன் அன்றைக்கு கோழி ஊப்பட அதிகாலை வேளையில அவன் தன்னுடைய படகை கட்டி வைத்து விட்டு அந்த மீன்களை எடுத்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிருப்பான். இயேசுவை அவன் சந்தித்திருக்க மாட்டான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு கிடைச்சிருக்காது. கர்த்தர் தான் அவனுடைய வாழ்க்கையில வெறுமையை அனுமதித்து இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒண்ணு கூட அகப்படல. வெறுமையான படகோடு காலை வேளையில வலையை அலசி கொண்டிருந்தான். ஏசப்பா அந்த இடத்துல கடந்து வந்தாரு. ஆழத்துல தள்ளிட்டு போய் அந்த படகை நிறுத்துன்னு சொல்லி அதுல ஏறி பிரசங்கம் பண்ணாரு. நல்லா கவனிங்க, வெறுமையின் நடுவில, குறைவின் நடுவில, தோல்வியின் நடுவில, ஏமாற்றத்தின் நடுவில அவன் தேவனுடைய வார்த்தையை கவனித்து கொண்டிருந்தான். அவன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு பக்கம் தோல்விதான், அவனுக்கு ஒருவேளை ஏமாற்றம் தான், ஒருவேளை அவனுடைய குடும்ப பாரம் அவனை அழுத்தி கொண்டு இருந்தது தான். பிள்ளைகளுக்கு நான் என்ன கொண்டு போகுவேன், வெறுங்கையா இருக்கிறேனே, என் மனைவி எதிர்பார்த்து கொண்டு இருப்பாளே, எல்லாரும் மீனவர்கள் வீட்டுக்கு போயிட்டாங்களே, நான் மட்டும் இங்கே வெறுமையா இருக்கிறேன்னு சொல்லி அவன் வெறுமையோடு ஏமாற்றத்தோடு இருந்தாலும் தன்னுடைய செவிகளை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருந்தான். பிரசங்கம் எல்லாம் முடிந்துட்டு கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, பேதுரு ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலது பக்கமா வலையை போடுன்னு சொன்னார். அப்போ அவன் சொல்கிறான், உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுமா. நீ எந்த வெறுமையா இருந்தாலும் சரி, வார்த்தையின்படி நடந்து கொள், வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடு, வார்த்தையின்படி நீ செயல்படும் பொழுது கர்த்தர், அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர்தான் வார்த்தை, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன், அவர்தான் வல்லமையுள்ளவர். அவரால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. நீ அவரை நம்பி அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, அந்த வார்த்தைக்கு நீ அடிமணியும் பொழுது, அந்த வார்த்தையை நீ கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் சொல்லிட்டாரே நீ செய்யணும். ஆபிரகாம கூப்பிடுறார், சோதிக்கிறார். வேதத்துல பொல்லாங்கினால் ஒருவனையும் அவர் சோதிக்கிறவர் அல்ல. தேவன் எல்லா மனுஷனையும் சோதிக்கிறவர் அல்ல. தனக்கு பிரியமான பிள்ளைகளை யாரை சோதிப்பாரா? அதிகமாய் தன் நேச வைத்திருக்கிற பிள்ளைகளை சோதிப்பார். சோதிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்ப கர்த்தர் ஆபிரகாமை எப்படி சோதிக்கிறார்? 100 வயதுல கொடுத்த குழந்தை இப்பதான் நல்ல மழலைய பேசி சிரிச்சு அப்பாவோட அவன் கொஞ்சி குழாவி கொண்டு இருக்கிறான். அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இவனை எனக்கு கொண்டு வந்து அந்த மோரியா தேசத்துல அந்த மலையில எனக்கு தகன பலி செலுத்துங்கிறார். ஒருவேளை அவசரப்பட்டு ஓடி போய் மனைவிட்ட சொல்லியிருந்தானா அந்த குழந்தையை கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருவான். வேலைக்காரர்கிட்ட சொல்லியிருந்தானா ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அவன்கிட்டயே சொல்லியிருந்தாலும் அவன் வந்திருக்க மாட்டான். எல்லா இடத்துலையும் சொல்லாம மனதில் வைத்துட்டு அந்த பிள்ளையை கூட்டிட்டு போறேன். 1 நாள் 2 நாள் பிரயாண தூரங்க, சில நாட்கள் நடந்து போறான். போறப்ப அவனுக்கு பலமுறை மனசு சொல்லியிருக்கோம், பிள்ளையவா பலி கொடுக்கணும், ஆண்டவர் இப்படியா கேட்பார், உண்மையாய் செவி இப்படியா கொடுக்கணும். இவ்வளவு வருஷம் கழிச்சு அவர் நம்ம கொடுத்துட்டு கேட்பாரா, இது ஏதாவது வேற சத்தமா இருக்கும்னு அவன் வீட்டுக்கு போயிருக்கலாம் இல்லையா? எகிப்திலிருந்து கானானுக்கு போற வழியில பலமுறை இருதயத்துல எகிப்திற்கு போனார்கள். இவனுக்கு இருதயம் துடிச்சிருக்கும். ஐயோ மனைவிகிட்ட சொல்லலையே, அல்லோ வேலைக்காரர்கிட்ட சொல்லலையே, பிள்ளைகிட்ட சொல்லலையே, நான் இப்படி இது தேவசித்தம் தானா, கொடுக்காட்டி அவர் என்ன செஞ்சிட போறார்? பலமுறை அவனுடைய இருதயம் பலவிதமாய் பேசியிருக்கும். ஆனா அவனுக்கு ஒரு தீர்மானம் இருந்துச்சு, கர்த்தர் என்னைய கேட்டுட்டாரு,
அவருக்கு நான் பலி செலுத்துவேன்னு அந்த பயலை கூட்டிகிட்டு போகிறான். மனைவி கிட்ட சொல்லலை, வேலைக்காரர்கிட்ட சொல்கிறான், இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போயிட்டு திரும்பி வருவோம். விசுவாச வார்த்தையை பேசினான். மகன் கேட்குறான், அப்பா விறகு இருக்கு, தீ இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்கப்பா? அவன் சொல்கிறான், கர்த்தர் எல்லாம் பார்த்துக்குவார்ப்பா, வாப்பா நம்ம போகலாம். கரெக்டாக கொண்டு போய் பலிபீடம் கட்டுறான். பலிபீடம் கட்டி மகன் கேட்குறான், ஆட்டுக்குட்டி எங்கப்பா? நீ தான்ப்பா அந்த ஆட்டுக்குட்டி, ஏறி மேலே படுக்கணுப்பா, நான் வயதானவன், தூக்கி என்னால் வைக்க முடியாது, நீ ஏறி படுத்துக்கிறியான்னு கேட்டோன்னே அவன் சொல்லியிருப்பேன், நீ கவலைப்படாத, விறகெல்லாம் கீழே இடிஞ்சு விழுந்துடக்கூடாது, நம்ம கட்டின பலிபீடம் இடிஞ்சிடும், அதெல்லாம் நானே மெதுவாக ஏறி படுத்துக்கிறேன், கண்ணை மூடிக்கிறேன், கையை கட்டிட்டு என்னை பலி செலுத்தணும். இந்த ஈசாக்குக்காய் ஒரு கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். நல்ல ஒரு ஈசாக், அப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு ஈசாக். அவன் முரட்டாட்டம் பண்ணியிருந்தானா அந்த பலிபீடத்தில் ஆபிரகாமால தூக்கி வைக்க முடியாது. அவன் நல்லா ஓடி விளையாடக்கூடிய பருவம் உள்ளவன். ஏன்னா விறகு அவன் தான் சுமந்துட்டு போனான்னு வேதம் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஓடி விளையாட வயது உள்ளவன் அப்பாவை எதிர்த்துட்டு அவன் ஓடி இருந்தானா அவனை பலி செலுத்தியிருக்க முடியாது, பலி செலுத்த ஒப்பு கொடுத்துருக்க முடியாது. அவன் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு நல்ல ஈசாக். அதனால தான் ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் 100 மடங்கு அவனை ஆசீர்வதித்தான். ஆபிரகாமுக்கு இல்லாத ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு நிறைய இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளை எங்கே அவன் ஏதோ தோண்டினாலும் அந்த தோண்டுதலில் கர்த்தருடைய கரம் இருந்தது என்று வேதம் சொல்கிறது. அருமையான தம்பி தங்கச்சி, நீங்க பாருங்க, அவன் கீழ்ப்படிந்தான். அவன் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தபடியினால தேவனுடைய ஆவியானவர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் கீழ்ப்படிந்ததுனால கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல போய் பலிபீடத்தில் வச்சுட்டு பட்டயத்தை எடுத்து வெட்டுவதற்கு ஓங்கும் பொழுது கர்த்தர் அங்கிருந்து பார்த்தாரு, நீ உண்மையா எனக்கு செவி கொடுத்துட்ட, நீ கர்த்தருக்கு பயப்படணும் என்பதை இப்பொழுது நான் அறிந்துட்டேன், நீ என்னுடைய வார்த்தைக்கு இப்பொழுது நீ செவி கொடுத்துட்டேங்கிறத நான் அறிஞ்சிட்டேன், நீ தேவனுக்கு பயப்படணும் என்பதை இப்பொழுது நான் தெரிந்து கொண்டேன். அதனால பிள்ளையாண்டான் மேல கையை வைக்காத, கர்த்தர் அந்த இடத்துல என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடினா உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல. உண்மையாய் செவி கொடுப்பாயானா சொல்லுங்க, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் சகல இனத்திலும் சகல கோத்திரத்திலும் சகல மக்களிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாய் வைப்பார். இன்னும் சில வசனங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோசுவா எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஒரு உண்மையான மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. ஒரு உண்மையான மனுஷனை கர்த்தர் எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பார். 3ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை, யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். மோசையோடு இருந்தது போல உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர்கள் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அதே அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். கைத்தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? மோசையை கர்த்தர் மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னாரு, அடுத்த அதிகாரத்தில் மேன்மைப்படுத்தினாரு, சகல ஜனங்களும் அவனுக்கு பயந்திருந்தார்களாம். இந்த யோசுவாவை குறித்து கொஞ்சம் நான் உங்களோடு ஆழமாய் பேச விரும்புகிறேன். யார் இந்த யோசுவா? 12 கோத்திரத்தில் இவனும் ஒரு கோத்திரத்தில் இருக்கிறான். மோசையை கூப்பிட்ட உடனே மோசையோடு கூட அவன் புறப்பட்டு போனான். மோசையை போய் யுத்தம் பண்ண அமலேக்கனோடு இவன் தான் யுத்தம் பண்ண போனான். கர்த்தர் அவனிடத்துல ஒன்றும் பேசலை. மோசையை தான் சொன்னார், போய் யுத்தம் பண்ணுகிறான். மோசையை தான் கூப்பிட்டாரு, கானான் தேசத்தை போய் சுற்றி பார்த்துட்டு வா சொன்னே அவன் கீழ்ப்படிந்து போனான். ஆசரிப்பு கூடாரத்தில் மோசையே வீட்டுக்கு போயிட்டாரு, ஆனால் இவன் உட்காந்து கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாது இருந்தான். சீனாய் மலை மேலே அவர் மேலே ஏறி போறப்ப இவனும் கூட போய் அந்த மலைக்கடியில் உட்காந்தே இருக்கிறான். எப்போ வருவார்னு காத்துக்கிட்டே இருக்கான். எல்லா இடத்துலையும் மோசையோடு கூட இருக்கிற ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரனாய் அவன் இருந்தான். ஆனால் இவனிடத்துல கர்த்தர் ஒரு முறை கூட ஒன்றும் கூட பேசலை. ஆனால் மோசே சொல்றதெல்லாம் இவன் விசுவாசித்தான். மோசே மூலியமா கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை எல்லாம் அவன் உத்தமமாய் செய்து கொண்டே இருந்தான். ஒருவேளை இவனிடத்துல கர்த்தர் பேசாட்டாலும் அந்த யுத்தத்தை நடத்தும் பொழுது அவன் நினைச்சிருக்கலாம் இல்லையா, மோசே பேசாம மேலே இருக்கிறாரு, நான் தானே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு தானே கை வலிக்குது, எனக்கு தானே பட்டயம் குத்துது, எனக்கு தானே கையை வெட்டுறாங்க, எனக்கு தானே மண்டை உடையுது, நான் ஏன் இந்த ஊழியத்தை செய்யணும், அவர் மேலே உட்கார்ந்து இருக்கிறாரு, அவருக்கு வலிக்கல, எனக்கு தானே வலிக்குதுன்னு நான் சொல்லியிருக்கலாம் இல்லையா. ஆனால் அப்படி சொல்லலைங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியம் ஃபீல்டில் நின்று அந்த எதிரிகளோட யுத்தம் பண்ணுறது என்னுடைய ஊழியம், எனக்காக கையை ஊற்றி பிடிப்பது அவருடைய ஊழியம், அவர் ஊழியத்தை அவர் செய்கிறாரு, என் ஊழியத்தை நான் செய்வேன்னு அவன் நின்னான்.
அவர் இங்கே தான் நின்னார் கானான்ல. ஆனா இவர் எங்க இருக்கிறாரு? இவர் சொல்றாரு கானான் தேசத்தை போய் 40 நாள் சுத்தி பார்த்துட்டு வாங்குறார். 40 நாள் பிரயாணம் போய் அலையறான். காடு காடா மேடு மேடா அலைஞ்சு அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் சென்சஸ் எடுத்து அங்க உள்ள விளக்கம் எல்லாம் கண்டுபிடிச்சு 12 பேர்ல 10 பேர் துர்ச்செய்தியை கொண்டு வரான், 2 பேர் நற்செய்தியை கொண்டு வந்தான். அதுல ஒருவன் காலேபும் ஒருவன் யோசுவாவும். கைகளை தட்டி 2 பேருடைய வாயில நல்ல செய்தி வந்தது. ஒருவேளை இன்னைக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஊழியத்தை ஒருவேளை உங்கள்கிட்ட கர்த்தர் பேசாம இருக்கலாம். என் மூலியமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஊழியத்தை நீங்க உண்மையா செய்யும் பொழுது இந்த பூமியில கர்த்தர் உங்களை மேன்மையா வைப்பாரு. ஏனென்றால் கர்த்தர் மோசேக்கு வழியையும் இஸ்ரவேல் மக்களுக்கு தங்களுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் காண்பிக்கிறவர். எல்லாரிடத்திலையும் அவர் நேரா பேசணும் எதிர்பார்க்க கூடாது. ஊழியக்காரன் மூலியமாய் சொன்னா அதை நீங்க செவிசாய்க்கும் பொழுது கர்த்தர் அதற்கேற்ற பலனை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில காண்பிப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி வரையும் பாருங்க, மோசே கிட்ட கர்த்தர் பேசவே யோசுவாவிட்ட பேசல. மோசே மரித்த உடனே கர்த்தர் யோசுவாவோடு பேச ஆரம்பித்தார். கைகளை தட்டி அதே இடத்துல கொண்டு வந்து மோசே இடத்துல கர்த்தர் நிறுத்தி சொன்னாரு, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். அவனுக்கு என்ன மேன்மை இந்த ஊழியத்தில் கொடுத்தேனோ அதே மேன்மையை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அதற்கடுத்து வேதம் சொல்லுது 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். கை தட்டுங்க பார்க்கலாம். எப்படிப்பட்ட கிரேட் பவரை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் பார்த்தீங்களா? கர்த்தர் யோசுவாவை ஒரு விசேஷித்தமான மனிதனாய் உயர்த்திட்டார். காரணம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன். தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்கிறது பாருங்க, 1 நாளாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12வது வார்த்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா? 542வது பக்கம் வேகமா எடுத்து சில வசனங்களை வாசிக்கலாம். Thank you wonderful the Holy Spirit. 29ஆம் அதிகாரம் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனம், ஐஸ்வரியமும் கனமும் வல்லமையும் ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. கைகளை தட்டி சொல்லுங்க, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். தேவன் எப்படிப்பட்டவர்? ஐஸ்வரியத்தையும் கனத்தையும் கொடுக்கிறவர். உம்மாலே தான் வருகிறது. ஒரு மனிதனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் எங்கிருந்து வரும்? கர்த்தரால தான் வரும். ராஜாக்களை தள்ளுகிறவர், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். பிரபுக்களை தள்ளுகிறவர், பிரபுக்களை ஏற்படுத்துகிறவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது இந்த உலகத்தில் ஒன்றுமே தடைபடாது. யோபு அதை சொல்றாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உங்களை குறித்து கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரோ அது நிச்சயமாய் நடைபெறும். அதை செய்து முடிக்க அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வார்த்தையை தயவு செய்து எல்லாரும் வாசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 628வது பக்கம் எல்லாரும் தயவு செய்து எனக்காக இந்த வார்த்தையை எடுக்கும்படி உங்களை பச்சமா இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். 628வது பக்கம் எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வார்த்தை, நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். உனக்கு ஒரு மேன்மை கிடைச்சிருக்குதே, அது என்ன மேன்மை? ராஜாவின் பக்கத்தில் அமரக்கூடிய ராஜாத்தி என்கிற மேன்மை. இந்த மேன்மை எதற்கு கர்த்தர் கொடுத்தாரு? இந்த காலத்திற்கு உதவியா இருக்கும்படி உனக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த காலத்துல நீ உதவியா இல்லாதபடி இருந்தா ரட்சிப்பு யூதர்களுக்கு வேறு வழியாய் புறப்பட்டு வரும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு ரட்சிப்பு கர்த்தராலே உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அபிஷேகம் கர்த்தராலே உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கிருபைகள் கர்த்தராலே உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ராஜ மேன்மை உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு மேன்மையும் அது தேவன் உனக்கு இலவசமாய் கொடுத்த இலவசமான ஈவு. அது உன் பலத்தினாலேயோ உன் ஞானத்தினாலேயோ உன் திறமையினாலேயோ உன்னுடைய முயற்சியினாலேயோ உன்னுடைய உழைப்பினாலேயோ உன்னுடைய பொருளாலேயோ சம்பாதித்தது கிடையாது. வேதம் சொல்கிறது, நான் எவன் மேல கைய வச்சா அவன் மேல பரிசுத்த ஆவி வரும்படி இந்த பண அதிகாரத்தை எனக்கு தாய் என்று சொல்லி ஒருத்தன் பணத்தை கொண்டு வந்தான். அவனை பார்த்து பேதுரு சொன்னாரு, உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது. ஒரு மனுஷனும் பரிசுத்த ஆவியுடைய வரத்தை பணத்தினால் பெற முடியாது. உன் இருதயம் சுத்தமுள்ளதா இருந்தால் இந்த விஷயத்துல உனக்கு பங்கு பாகமும் உண்டு. உன் விஷயத்துல உன் இருதயத்தில்
இருதயத்தில் சுத்தம் இல்லாதபடினா இந்த விஷயத்தில் உனக்கு பங்குமில்லை பாகமும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் அவனை கடிந்து கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, உனக்கு ரட்சிப்பு தேவன் கொடுத்த மேன்மை, கிருபை உனக்கு தேவன் கொடுத்த மேன்மை, இந்த பாதுகாப்பு தேவன் உனக்கு கொடுத்த மேன்மை எதற்காக தெரியுமா? இந்த காலத்திற்கு உதவியாக இருக்கும்படி, இந்த ஊழியத்தில் நடக்கிற ஊழியங்களுக்கு நீ உதவியாக இருக்கும்படி, இந்த ஊழியத்தில் நடைபெறுகிற ஒவ்வொரு காரியத்திலையும் நீயும் ஒரு ஊன்றுகோலாய் நின்று இந்த ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடும்படி தான் கர்த்தர் உனக்கு இந்த மேன்மையை கொடுத்திருக்கிறாரே ஒழிய, இதை நீ அல்லல் தட்டும் பொழுது அல்லது உதாசீனப்படுத்தும் பொழுது வேறு ஒரு வழியாய் ரட்சிப்பு வரும். அப்பொழுது நீயும் உன்னுடைய தகப்பனும் வீட்டாரும் வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். நம்ம அமைதியா இருக்கனால கர்த்தர் அமைதியா இருக்க மாட்டார். யாரை கொண்டு வேணாலும் அவர் ஊழியத்தை நிறைவேற்றிட்டு போய்கிட்டே இருப்பாருங்க. வேதம் சொல்லுது, கழுத பேசுங்க, காக்கா ஊழியம் செய்யுங்க, யாரை கொண்டு வேணாலும் அவர் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. ஆனால் நீங்களும் நானும் கொடுக்கப்பட்ட ஓட்டத்தில் உண்மையா ஓடும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ஒருவேளை நம்ம இருதயத்தை அடைச்சுக்கிட்டா அது கை கட்டி நின்றுவார் நினைக்கிறீங்களா? கர்த்தர் யாரை கொண்டு செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கழுதை பேச வச்சாருங்க. ஒரு புத்தி இல்லாத ஒரு ஊழியக்காரனுக்கு புத்தியை புகட்ட கர்த்தர் ஒரு கழுதை பேசிச்சு. ஒரு கழுதையை கர்த்தரால் பேச வைக்க முடியும். ஒரு காக்காவை கர்த்தரால் ஊழியம் செய்ய வைக்க முடியும். தேவன் இந்த வேதத்தில் பார்த்தா ஒரு புத்தி இல்லாத ஒரு ஊழியக்காரனாகிய யோனாவை புத்தியை புகட்டும்படி மீன் கொண்டு போய் நினிவேல இறக்குச்சுங்க. மீனுக்கு தெரியுது நினிவே, ஆனா இந்த ஊழியக்காரனுக்கு நினிவே தெரியலங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கால வேளையில நீ அமைதியா இருப்பதற்கு உனக்கு ராஜமேன்மை கிடையாது. இந்த காலத்துக்கு உதவியா இருக்கத்தான் உனக்கு ராஜமேன்மையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும்படி நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். எஸ்தர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாம். அங்கு வேதம் சொல்லுகிறது பாருங்கள். எஸ்தர் 6:13. தேங்க்யூ லார்ட். ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிசராக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த பொழுது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சிரேசும் அவனை பார்த்து, மொர்தெக்காய்க்கு முன்பாக நீ தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீ அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றான். முதல்ல இந்த ஆமான் கையில மேன்மை கொடுக்கப்பட்டுச்சுங்க. அவன் கையில கொடுக்கப்பட்ட முத்திர மோதிரம் ஒரு மேன்மை. அந்த மேன்மையை வச்சுக்கிட்டு அவன் பண்ணின அட்டுழியம், அநியாயம், அயோக்கியத்தனம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எல்லா யூதர்களையும் அழிக்கும்படி ஒரு நிருபம் எழுதி அதுல ராஜா தனக்கு கொடுத்த இலவசமான அந்த முத்திரையை வைத்து ஒரு பெரிய அழிவை பிரகடனப்படுத்தினான். ஆனா அந்த முத்திர மோதிரம் அவன் கையில கொள்ள நாள் இல்லைங்க. கர்த்தர் அந்த முத்திர மோதிரத்தை புடுங்கினாரு. அப்ப அவன் மனைவி சொல்றா, அவன் யூத குலமாய் இருக்கிறபடினா நீ அவனுக்கு உண்மையை தாழ்ந்து போக தொடங்கினீர். ஏன்னா நீ அவனுக்கு முன்னாடி தாழ்ந்து போவது நிச்சயம். அப்ப நம்முடைய அதிகாரத்தை நம்ம மிஸ்யூஸ் பண்ணும் பொழுது கர்த்தர் நமக்கு தாழ்மையை தான் தருவார். நம்முடைய வாழ்க்கையில தாழ்வை உண்டாக்கிடுவார். நீ கர்த்தருக்கென்று பிரயாசப்படு, கர்த்தருக்கென்று ஓடு, கர்த்தருக்கென்று ஒல, கர்த்தருக்கென்று உன் நேரத்தை செலவிடு, கர்த்தருக்கென்று எதையாகிலும் உன்னுடைய வாழ்க்கையில செய்யும் பொழுது கர்த்தர் உன்னை மொர்தெக்காய் போல தூக்கி நிறுத்துவாருங்க. அருமையான தம்பி தங்கச்சி, வேதம் சொல்கிற சில காரியத்தை சொல்லி நான் வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 15:33 எல்லாரும் எடுத்து பார்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மனுஷனுக்கு மேன்மை வரணும்னா அவன் முதல்ல செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. நீதிமொழிகள் 15:33 வாசிக்கலாம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் தி ஹோலி ஸ்பிரிட். வாசிக்கலாமா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. பாருங்களேன், ஒரு மனுஷன் மேன்மை அடையணும்னா தாழ்மையா இருக்கணும். பாருங்க, சகலத்தையும் படைச்சவருங்க, சர்வ வல்லமை உள்ளவருங்க. அவர் சொன்னால் ஆகுங்க. அவர் சர்வத்தை உருவாக்கினவர், ஒரு வார்த்தையினால வானத்தை வட்டனிட்டவர். ஆனா அவர் இந்த பூமியில எவ்வளவு தாழ்மையா நடந்துகிட்டா இருப்பார். ஒண்ணுமே தெரியாதவர் போல வந்து இருக்கிறார். வேதம் சொல்கிறது, எரேமியா சொல்றாரு, சிலர் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சிலர் தங்களுடைய ஆஸ்தி அந்தஸ்தை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ கர்த்தரை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்டுவோம். கலாத்தியர் 6:14 பவுல் சொல்றாரு, சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் இந்த பூமியில மேன்மை பாராட்ட மாட்டேன். ஏசப்பா இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது நான் தான் எல்லாத்தையும் படைச்சேன்னு அவர் நிமிர்ந்து நின்றுக்கலாம் இல்லையா? எவ்வளவு தாழ்மையா சீசருடைய கால்களை கழுவினார். இதை விட ஒரு தாழ்மையை நம்ம வேதத்துல பார்க்கவே முடியாது. சீசர்களுடைய காட்டி கொடுக்க போறேன் காலுங்க, மறுதளிக்க போறவன் காலுங்க, ஓடி போய் ஒளிந்து கொள்ளக்கூடிய கூட்டி கொள்ளக்கூடிய காலுங்க, அவன் காலெல்லாம் கழுவி அவன் காலெல்லாம் டவுல்ல தொடச்சு முத்தமிட்டார். எவ்வளவு தாழ்மை! காட்டி கொடுக்க வர்றான், ஓடி ஒளியிலங்க, முன்னாடி போய் சிநேகிதனே என்னப்பா எதுக்கு வந்திருக்கிற? காட்டி கொடுக்குறான். முத்தத்தினாலா என்னை நீ காட்டி கொடுக்க? தலையில கொட்டுறாங்க, கன்னத்துல அடிக்கிறாங்க, காரி துப்புறாங்க, வஸ்திரத்தை பிடுங்குறாங்க. எவ்வளவு தாழ்மையா இந்த பூமியில நடந்தார். அவர் எந்த இடத்துலையும் அதிகாரத்தை யூஸ் பண்ணவே இல்லை.
அவர் நினைத்திருந்தால் ஒரு வார்த்தை சொன்னார். எத்தனையோ லேகியோன், ஒரு லேகியோன் என்பது 2000 நம்பருக்கு 2000 நம்பர் உள்ளது. ஒரு லேகியோன்னா 2000. அவர் சத்தம் இருந்தா 2000 லேகியோன் இறங்கிடும். பூமி முழுசும் தூதர்கள் இறங்கிடுவாங்க. ஆனால் அவர் அப்படி செய்யலைங்க. சிலுவையில் தன்னை அடிக்கும் பொழுது, பிதாவே இந்த பாத்திரத்தை எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று சொல்லி அங்கேயும் தன்னை தாழ்த்தினார். தாழ்மைக்கு, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னைத்தானே தாழ்த்தினார். பிலாத்துக்கு முன்னாடி ஏசப்பா நிற்கிறார். முன்னாடி நிற்கிறவர் படைச்சவர், கேள்வி கேட்கிறவன் படைக்கப்பட்ட மனுஷன். மண்ணு முன்னாடி நிற்குது. முன்னாடி நிற்கிறவர் மகுடம், மாணிக்கம், வைரம், வைடூரியம், கோமேதகம், ரத்தினம், உலகத்தையே படைச்ச சர்வ வல்லமை உள்ளவர் முன்னாடி நிற்கிறார். அந்த பிலாத்து கண்ணில் அது தெரியாதனால அவன் கேட்கிறான், உன்னை சிலுவையில் அறை எனக்கு அதிகாரம் உண்டு தெரியுமா? கர்த்தர் சொல்றாரு, பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படாவிட்டால் என் மேல உனக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. இதே பிலாத்து ஒரு நாள் ஏசப்பா முன்னாடி நின்றுப்பான். அவன் மரித்து போகும் பொழுது அந்த பிலாத்தினுடைய ஆவி இயேசுக்கு நியாயஸ்தானத்துக்கு முன்னாடி நிற்கும் பொழுது நினைச்சிருப்பான், நம்ம ஒரு நாள் அவர் முன்னாடி நமக்கு முன்னாடி நின்னாரே, நம்ம அதிகாரத்தை பேசணுமே, இப்ப தெரியுது உண்மையான அதிகாரம் எங்க இருக்குன்னு. கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்கிறவர், அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறவர். சவுலை அவர்தான் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். அவர்தான் ராஜா ஸ்தானத்திலிருந்து தள்ளினார். ஆதாமை கொண்டு போய் அவர்தான் அழகா ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். அவர்தான் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விட்டார். வேதத்தில் நிறைய காரியங்களை கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் தன்னை தாழ்த்தினார். எல்லாம் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். பரலோக எஜமானனே, நீர் கொடுத்த வார்த்தையை ஒன்று மாறாமல், இம்மி மாறாமல் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் கொண்டு வந்து சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் மகிமை அடைவீராக. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கட்டும். இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் மகிமைப்படுவீராக. இந்த வார்த்தைகளில் வழியாய் கர்த்தர் வெளிப்படுவீராக. இந்த சத்த உலகத்தின் எந்த மூலையில் கேட்டாலும் பெரிய காரியங்களை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.